இந்த ஹீட் வேவ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வந்து யூரோப்பில் உண்மையிலேயே பயங்கரமான ஹீட் வேவுங்க. எங்களால் இருக்கவே முடியல. அவ்வளோ சூடாக இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 35க்கு மேலே போயிடுச்சு. பட் 35க்கு மேலே நம்ம ஊரில் இருக்கிறத விட இங்கே வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ட்ரை ஹீட்டுங்க, தாங்கவே முடியல. இந்த கார் பார்க் பார்த்திங்கன்னா யூஸ்வலி ஜாம் பேக்டாக இருக்குங்க. இது என்னோடய ஒர்க்குக்கு வெளியில் இருக்குது. அவ்வளோ கார் பார்க் பண்ணியிருக்கோம். இப்போலாம் வந்து யாருமே வரதில்லை, எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்குங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் தான் எங்களுக்கு ரொம்ப சூடு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது டெம்பரேச்சர். ஸோ இந்த வாரம் வந்து எங்களால் இருக்க முடியல. வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஷட்டர்லாம் போட்டு தான் நாங்கள் இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், டேபிள் ஃபேன்ஸ் எல்லாம். ஆனாலும் இப்போ வந்து இன்னும் பத்தலை எங்களுக்கு. நிறைய போய் கடையிலலாம் போய் கேட்டால் கடையிலலாம் தீர்ந்து போயிடுச்சுங்க, ஸ்டாக் தீர்ந்து போயிடுச்சு. கார்டன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டெம்ப்ரரி ரூஃபு எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்குறோம். அண்டு வந்து செடியெல்லாம் வந்து என்ன நிலமையில ஆகும்னே தெரியலங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலம் தண்ணி ஊற்றுறேன், ஆனால் எப்படி பிழைக்கும்னு தெரியல. இந்த மாதிரி தட்டில் வந்து பேர்ட்ஸுக்கெல்லாம் தண்ணி வேறு வச்சுருக்கேன். பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாவங்க, இந்த தண்ணியில் வந்து வந்து முக்கி குளித்து எடுக்குது. அண்ட் நம்ம கத்திரிக்காய் செடியும் கேப்சிகம் செடியும் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ரோசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு பார்த்துட்டு. பட் வந்து இந்த ஒரு வீக்குனாலும் கூட இந்த ஒரு வீக் அதை வந்து காப்பாற்றி ஆகணும். அதனால் இந்த ஹைட்ரேஞ்சாவெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஓரமாக நிழலில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ரொம்ப வெயில் வராது, ஸோ அதனால் நிழலில் தூக்கி வச்சுருக்கேங்க. ஆனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்டு கார்டன் எல்லாமே ரொம்ப டல்லாக ரொம்ப சோபராக இருக்குது. புதினா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, புதினா நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் அதர் பிளான்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, பூச்செடியெல்லாம். அப்புறம் நம்ம ஆப்பிள் மரத்தில் வந்து நிறைய காய்ச்சிருக்குங்க. பட் 1-2 வெயில் தாங்காமல் கீழே விழுந்துருது. பட் ஓவராலாக வந்து ஆப்பிள் மரம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகலைங்க. அது வந்து வெயில் மழை எதுக்குமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம ஸ்ட்ராபெரியெல்லாம் எப்படி வாடிருச்சு பாருங்கள். இந்த 2வது பிளான்ட் விட்டுருக்கு, இருந்தாலும் இதெல்லாம் வந்து பிழைக்குமான்னு தெரியல, அவ்வளோ வெயில். நம்ம பீன்ஸு செடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் வந்து காய்ச்சிருக்குங்க, அவ்வளோ காய் இருக்குது. ஆனால் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ சாகிற மாதிரி இருக்குது. நான் ஈவினிங் தண்ணி ஊற்றி எப்படியோ பிழைக்க வச்சிடுறேன். பட் எனக்கு தெரியல எவ்வளோ நாள் இப்படி சர்வே பண்ணணுன்னு தெரியல. ஆனால் பீன்ஸ் வந்து நிறைய காய்க்குதுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 1/2 kg பறிக்கிற அளவுக்கு இருக்குது எனக்கு பீன்ஸ். அவ்வளோ பீன்ஸ் இருக்குது. ஸோ பீன்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வெயிலில் வந்து நம்மளால் வந்து தண்ணி ஊற்றக்கூட முடியலைங்க, அவ்வளோ சூடாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.